சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. பிடெக், சிஎஸ்சி, ஏஐஎன்எம்எல், ஏஐஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி அண்ட் இசிஇ. அண்ணன் ஓபிஎஸ் எந்த காலத்திலையும் தனி கட்சி தொடங்க மாட்டார். அது அப்போ சார், இப்போ கூட்டணி அமைச்சிருக்காங்க, பலமான கூட்டணி இருக்கு. கூட்டணினா அது என்ன பெரிய ஆகா ஓகான பெரிய கூட்டணியா? அண்ணாமலை இருக்கிற காலத்திலேயாவது பாஜகன்னு அது தெரிஞ்சுது. இப்போ எங்கெங்க இருக்கு பாஜகவே பிளவுபட்டு போயிருக்கு, 4 பிரிவா இருக்கு. நீங்க வேற இந்த பக்கம் இழுத்தா போகுது, அந்த பக்கம் இழுத்தா போகுது. பாஜகங்கிறீங்க. அதிமுகவோட மோசமான சூழ்நிலையில பாஜக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. வண்டி ஓட்ட தெரியாத ஒரு நபரை வச்சு அதிமுக கையில் கொடுத்து பயணித்து அது படுபாதாளத்தில் போய் விழுந்ததை திரும்பி அதே வண்டியில் ஏறி நாங்கள் போனோம்னு தலையெழுத்து இல்லை. பாஜக வேணால் போட்டோம். நீங்கள் என்டிஏல இருக்கிறீங்க, என்டிஏ தலைவரை நீங்கள் விமர்சிக்கிறீங்களா, நீங்கள் கேட்பீங்களா? திட்டினாலும் தப்பு, திட்டாமல் இருந்தாலும் தப்பு. உங்களுக்கு என்டிஏ கூட்டணி முக்கியமா, அதிமுகங்கிற இயக்கம் ஓபிஎஸ்க்கு முக்கியமா? பண்டுருட்டியார்னு எடுத்து அடித்தார். யார் பின்னாடியும் நம்ம யாரோட வாழையை முடிச்சு நிற்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறத அதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஸ்பீச்சு பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய செக். அந்த மதுரை மாநாடை பார்த்து தான் அப்புறம் விஜயகாந்த் வந்து கூட்டணி அமைச்சவங்க. அது மாதிரி அந்த மதுரையில் நடக்கிற மாநாடை பார்த்து நடிகர் விஜய் வந்து கூட்டணி வைப்பார். விஜய் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறத பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க. அப்போ ஒருவேளை விஜயோட நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி அமையக்கூடிய பட்சத்துல என்னவா ஓபிஎஸ் இணைவாருங்கிற ஒரு கேள்வி. என்டிஏ கூட்டணியில் இருந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் சொல்லி இவருக்கு பின்னாடி போய் நம்ம நிற்கிறதுக்கு ஒரு இளைய தலைமுறை முதலமைச்சராக வர்றதுக்கு வழிகாட்டிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு டாஞ்சில் கோலப்பன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு முறை ஆலோசனை கூட்டம், அவர்களுடைய ஆதரவாளர்களோட கூட்டும் போதும் முக்கியமான முடிவு ஏதாவது எடுப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருக்கு. இன்னைக்கு கூட்டம் கூட்டின உடனேயே தனிக்கட்சி தொடங்க போறாரா ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா செய்தி ஊடகங்களையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறதும் வெளியில சொல்லாம இருக்கிறதாவும் எங்களால யூகிக்க முடியுது. ஏன்னா கடந்த ஆலோசனை கூட்டத்திலே நீங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க, அதை வச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆனா சில முடிவுகளை சொல்ல முடியும், சில முடிவுகளை வெளில சொல்ல முடியாது அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னதா இருக்கட்டும். நாங்க யாரையும் எதிர்பார்த்து இல்லை, யார் பின்னாடியும் போக போறது இல்லை, ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய சூழல்ல நாங்க இருக்கோம்னு பண்டோட்டி ராமச்சந்திரன் சொன்னது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு அது வெளில சொல்லாம இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதாவது இன்றைய கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கங்கிறது தான் தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருந்தது. இன்றைக்கி என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது. ஆனால் 100க்கு 100% நான் இதே தொலைக்காட்சியில் பல முறை சொல்லியிருக்கேன், பல இடங்களில் சொல்லியிருக்கேன், அண்ணன் ஓபிஎஸ் எந்த காலத்திலையும் தனி கட்சி தொடங்க மாட்டார். கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதித்தாலும் சரி, மேற்க உதிக்கிற சூரியன் வந்தாலும் சரி, அண்ணனை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டாருங்கிறத நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஏன்னா அவரோட உடம்புல நாடி நரம்பில் ஓடுற ரத்தங்கள் அனைத்தும் அதிமுகவோட ஒரிஜினல் ரத்தம். அது அவர் இன்னொரு இயக்கத்துக்காகவோ இல்லை இன்னொரு கட்சிக்காகவோ போக மாட்டார். இந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டியதும் புரட்சித் தலைவர் தொண்டர்களுக்காக கொடுக்கப்பட்ட விதியை மீட்டு எடுக்கிறதுக்காக அவர் எவ்வளோ வேணாலும் அரும்பாடுபடுவார் ஒழிய இதுக்காக இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போல் இன்னொரு இயக்கத்தை உருவாக்கவோ, திராவிட இயக்கத்திலேருந்து பிரிஞ்சு வந்த மதிமுக போல் இன்னொரு இயக்கத்தை உருவாக்கி வந்து 2 சீட்டு 4 சீட்டு கேட்டு நிற்கிறதுக்கோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த காலமும் செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுருங்க. இவரை விட்டு கொடுத்து கூட ரெட்டையில சின்னத்தை கொடுத்து கொடியும் கொடுத்து கூட இவருக்கு என்ன மரியாதை இருக்குது மக்கள் மத்தியிலங்கிறத 2024 நிரூபித்து காட்டிட்டார். அன்னைக்கு அவர் நினச்சிருந்தா 10 இடத்துல இவர் ஆட்களை விட்டு போட்டியை நிப்பாட்டி ரெட்டையில சின்னத்தை முடக்கப்பட்டு, அப்போ எடப்பாடி பழனிசாமி ரெட்டையில சின்னம் எனக்கு கிடச்சிருந்தா நான் மகா வெற்றி பெற்றிருப்பேன், கூட்டணி அமைச்சிருப்பேன்னு சொல்லி தம்பட்டம் பண்ணியிருப்பார். அதுக்கே அவர் அதையும் கொடுத்து அவர் சுயேட்சையாக நின்று 33% ஓட்டு வாங்கி மக்கள் மத்தியில் தன்னை நிரூபிச்சார ஒழிய இந்த இயக்கத்துக்கு எதிராக இன்னொரு இயக்கத்தை உருவாக்க மாட்டார். அதில் நான் ஒரு அதிமுக 45 ஆண்டு கால அந்த அதிமுக வரலாற்றிலேயே நாங்கள் புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து வர ஒரு தொண்டனாக சொல்கிறேன். அவரை நாங்கள் என்றைக்கும் தொண்டனாக பார்க்குறோம். அதிமுக தொண்டனாக பார்க்குறோம். மாற்று கட்சியில் நாங்கள் பார்க்க முடியாது.
இன்னைக்கு பல பத்திரிகைகள் ஊடகங்களில் தனி கட்சி தொடங்கிடுவாருங்கிற ஒரு இதை பண்ணினாங்க. அந்த கதை நடக்கவே நடக்காது. அதை இன்னைக்கு அழுத்த திருத்தமாக அவரும் சொல்லிட்டாரு. தனி கட்சி தொடங்க போறது இல்ல, அது புரியுது. அந்த இயக்கத்தை எதிர்த்தும் ஒரு இயக்கம் தொடங்க மாட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ என்ன பண்ணுவாரு? ஏன்னா இன்னைக்கு பத்திரிகையாளர்களே கேட்கறாங்க, இபிஎஸ் வந்து கதவை மூடிட்டாரு, உங்களுக்கு அனுமதி இல்லங்கிறது சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு இபிஎஸ் எதிர்க்க மாட்டேங்கிறாரு, ஆனா இபிஎஸ் ஏற்கவும் மாட்டேங்கிறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் சொன்ன நீங்க குழப்பத்தை உண்டு. எடப்பாடி பழனிசாமி வந்து கதவை மூடுனா யாரு கதவை மூடி பிரயோஜனம் கிடையாது. மொத்தத்தில் மக்கள் அவர் கதவையும் மூடிட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து தன்னுடைய மனநிலையை மாற்றணும். மக்கள் நமக்கு 2024 பெரிய சம்பட்டடி கொடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் அதிமுக வரலாற்றில் இல்லாத தோல்வியை நம்ம வாங்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு படுதோல்வியை வாங்கி டெபாசிட் இழப்பு 234 தொகுதியில் 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சது. அப்போ நம்ம இனிமேலாவது ஒற்றுமையாக நடக்கணுங்கிறது அவர் புரியாமல். அது அப்போ சார் இப்போ கூட்டணி அமைச்சிருக்காங்க, பலமான கூட்டணினா அது என்ன பெரிய ஆகா ஓகான பெரிய கூட்டணியா? பாஜக 2 பேரோட ஓட் பர்சன்டேஜ் 24 நீங்க சொன்னதையே சேர்த்து பாஜக இப்போ எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருக்கிற காலத்திலேயாவது பாஜகனாவது தெரிஞ்சுது. இப்போ எங்கெங்க இருக்குது பாஜகவே பிளவுபட்டு போயிருக்கு. 4 பிரிவாக இருக்குது. நீங்கள் வேற இந்த பக்கம் இழுத்தா போகுது, அந்த பக்கம் இழுத்தா போகுது. பாஜகங்கிறீங்க. அதிமுகவோட மோசமான சூழ்நிலையில் பாஜக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. எந்த விதத்தில் சொல்றீங்க? பாஜக கண்கூடா தெரியுதுலம்மா. பாஜக வந்து இன்னைக்கு அண்ணாமலை போன பிறகு அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு பிரிவு போயிட்டு நயனார் நாகேந்திரன் வந்து இன்னைக்கு பணம் கொடுத்து தான் ஆளை கூப்பிடுறாரு, காசு கொடுத்து கூப்பிடுறாரு. அண்ணாமலை வந்து ஒரு கூட்டத்தை கூப்பிடும்போது காசு கொடுத்து கூப்பிடலை. அண்ணாமலையோட உணர்வுக்காக அந்த என்ன ஒரு எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுறாருங்கிற உணர்வுக்காக வந்த கூட்டங்கள் இன்னைக்கு காசு கொடுத்து கூப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக போயிடுச்சு. இதுவும் திராவிட இயக்கம் போல் மாறிப்போச்சு பாஜக. நீங்க அந்த பாஜக என்ன ஒரு பெரிய கட்சி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு 2% 3% கட்சி தாங்க தமிழ்நாட்டில். அது பிரிவினையினால அண்ணாமலையோட உழைப்புனால அன்னைக்கு மக்கள் நரேந்திர மோடி வரணும், பிரதமரா வரணும்னு நினைச்ச போட்ட ஓட்டுகள். இந்த தேர்தல் அப்படி இல்லை. 2026 தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல். நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. இங்க மோடி வந்து முதல்வராக போறது இல்ல, எடப்பாடி முதல்வராகிறதுக்கு யார் மக்கள் ஏத்துக்கிட இல்லையா? அதுதான் டெபாசிட் இழப்பு. எடப்பாடி கையில இருந்த ரெட்டை இலை சின்னம் அதிமுக கொடியதான் முடிச்சு விட்டுட்டாங்களே மக்களே 2024. அந்த தோல்வியே போதாதா? அவ்வளவு வண்டி ஓட்ட தெரியாத, அதான் அண்ணன் பண்டுருட்டியார் சொல்லுவார், வண்டி ஓட்ட தெரியாத ஒரு நபரை வச்சு அதிமுக கையில கொடுத்து பயணிச்சு அது படுபாதாளத்தில் போய் விழுந்ததை திரும்பி அதே வண்டியில ஏறி நாங்க போனோம்னு தலையெழுத்து இல்ல. பாஜக வேணா போட்டோம், அப்படிதான் போக போறீங்க போலயே. எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு எப்பவும் உண்டுங்க. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேம்மா, அதிமுக ஓபிஎஸ் அணி, அதிமுக எடப்பாடி அணின்னு பிரிக்க சொல்லுங்க. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனும் 234 தொகுதியிலையும் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவரும் 234 தொகுதியில கூட்டணி அமைச்சு போட்டிட்டோம். இந்த 2 இதில் மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவருதான் 10 சீட்டு இவர் எடுத்தாருன்னா அவர் ஒரு சீட்டு கூட எடுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு மக்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற இவர் கட்சியை உடைச்சி போட்டாரு, நல்லா இருந்த கட்சியை பாலடைஞ்சு போட்டாரு, பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டாரு, திமுக கூட கள்ள தொடர்பு வச்சுட்டு இருக்காரு, இப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு பல குற்றச்சாட்டுகள் மக்கள் மனசுல எழும்பிட்டு. இதே குற்றச்சாட்டுகளை மக்கள் வைக்கிறாங்க. ஆனா நீங்க எல்லாம் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்களே. ஏபிஎஸ் முன்னாடி அளவு கூட எடப்பாடி நீங்க விமர்சிக்கலையேன்னு கேட்டதுக்கு ஏன்பா திரும்ப சண்டை முட்டி விட பாக்குறீங்களா ஓபிஎஸ் கேக்குறாரு. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல கேக்குறாரு, திரும்ப சண்டை முட்டி விட பாக்குறீங்க. அப்புறம் எடப்பாடியை பேசுறதுக்கா? அதாவது அது ஒரு நாகரிகம் தெரிஞ்சு இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில அவர் இருக்கார். இன்னைக்கு அமித்ஷா வந்து என்ன பண்றாரு, என்டிஏ கூட்டணி தலைவர் சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி என்டிஏ கூட்டணி தலைவரை நீங்கள் திட்டுவீங்க? என்டிஏ விட்டு வெளியில் வந்து என்டிஏ அந்த கூட்டணி தலைவரை நம்ம விமர்சிக்கலாம். இப்போ நான் பேசுகிறது ஒரு அதிமுக தொண்டனாக பேசுகிறேன், அவர் ஒரு தலைவர் லீடர்ஷிப், அவர் எப்படி பேசுவார்? நாளைக்கு இதே நீங்கள் பத்திரிகையாளர் திருப்பி கேட்பீங்களா, நீங்கள் என்டிஏல இருக்கிறீங்க, என்டிஏ தலைவரை நீங்கள் விமர்சிக்கிறீங்களா நீங்கள் கேட்பீங்களா? திட்டினாலும் தப்பு, திட்டாமல் இருந்தாலும் தப்புன்னா அப்போ பதிலுக்கு அவர் அதை தானே சொல்லி ஆகணும். அது சரி, இதுக்கு இப்படி சொல்றீங்க பதில். அப்போ உங்களுக்கு என்டிஏ கூட்டணி முக்கியமா, அதிமுகங்கிற இயக்கம் ஓபிஎஸ்க்கு முக்கியமா? இயக்கம் தான் முக்கியம் இல்லையா? அண்ணன் பண்டுருட்டியார் அண்ணன், அதாவது அரசியல் ஆலோசகர், அவர் வந்து ரொம்ப இன்னைக்கு தொண்டர்கள் மனசுல பாலை ஊற்றிருக்கார்.
யாரு பின்னாடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, யார் வாழை பிடிச்சி நம்ம நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஓபிஎஸ்ங்கிற ஒரு தனி மனிதரோட முகம் செல்வாக்கு வருங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அதை மாநாடில், மதுரை மாநாட்டில் செப்டம்பர் 4 நம்ம நிரூபித்து காட்டுவோங்கிறத சொல்லிட்டாரு. அரசியலில் அனுபவமிக்கவர். அவருடைய வார்த்தைகள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வார்த்தைகள் கூட நெளிவு சுழிவுகள் இருக்கலாம். எடுத்து அடித்தார். நீங்கள் கேட்ட முதல் கேள்வியோட பாயிண்ட்டே அதுதான். எடுத்து அடித்தார். யார் பின்னாடியும் நம்ம யாரோட வாழையும் பிடிச்சி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறத அதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் உங்களை நோக்கி யார் வருவா, என்ன பண்ண போறீங்க, யார் பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னா என்ன செய்ய போறீங்க? களம் இன்னொரு 8 மாத காலங்கள் இருக்கிறது. தேர்தல் களம். இன்னைக்கு நம்புகிற எடப்பாடி பழனிசாமியை நம்புகிற பாஜகவே நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கலத்தி விட மாட்டாருங்கிறது என்ன நம்பிக்கை இருக்குது? நாளைக்கு ஒரே ஒரு வார்த்தை, தேர்தல் கமிஷன் 2026 வரைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லும் சொல்லிட்டாங்க. அதில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ரிசைன் லெட்டர் கொடுத்து விலகிட்டார். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று தேர்தல் கமிஷன் அறிக்கை கொடுத்தாங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ்ஸோட பதவி காலம் 2026 வரைக்கும் வந்துடுதா? இதெல்லாம் நடக்காதுல்ல. ஏன் நடக்காது நீங்கள் நினைக்கிறீங்க? தேர்தல் கமிஷன் ஒரு ஒழுங்கான முறையில் தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கான். அவங்க தேர்தல் கமிஷனுடைய முறைப்படி 2026 இது வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் காலாவதி ஆகிவிட்டதுன்னு எங்கேயுமே சொல்லலையே. நீங்கள் அதுக்கு மேலே இன்ட்ரி பெட்டிஷனே போகலையே. பொதுக்குழு செல்லுமா, பொதுக்குழு செல்லாதா, பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா, இதுக்கு தானே நீங்கள் இடைக்கால இதுக்கு போனீங்க. அப்படியே இருந்தால் கூட சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த வழக்காக இருந்தாலும் கீழாமை நீதிமன்றத்தில் என்ன வழக்கு சொல்கிறாங்களோ அதுதான் உண்டு. இப்போ தான் தேர்தல் கமிஷன் வந்திருக்காங்க. அப்போ நாளைக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 வரைக்கும் இருக்குன்னு சொன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்துடும். அங்க ஒரு இணை ஒருங்கிணைப்பாளருக்கு பதிலாக இன்னொருத்தரை மாற்றுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வருவாங்க. வரும்போது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லப்படும். 2026 சின்னமும் கட்சியும் வரும். புதுசாக கூட்டணி கட்சிகள் அமையும். மீண்டும் 2026 அதிமுக ஆட்சி மலரும். நீங்க சொல்றத பார்த்தா பாஜக ஏதோ பேசியிருக்கீங்களோ, தேர்தல் ஆணையம் இது மாதிரி முடிவுல வரணும் ஏதாவது பேச்சுவார்த்தை அப்படிதானே எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பேசிட்டு இருக்கலாம்ல. அதுக்காக தான் நாங்கள் காலம் காத்துட்டு இருக்கோம். இந்த 2 மாதம் நீங்கள் பாஜகவுக்கு செக்குன்னே வைக்கலாம். செப்டம்பர் 4 வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுக்கு வச்ச செக்குன்னு வச்சிருங்க. அப்படி என்ன செக் வைக்கிறீங்க? ஆமா, இந்த 2 மாசத்துக்குள்ள அவங்க நல்ல முடிவு எடுக்கலன்னா நாங்க வெளியில போக வேண்டிய கட்டாயம் வரும். அவ்வளவு பாதிப்பு இல்ல போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பாதிப்பு அப்புறம் தேர்தலில் தானே தெரியும். அவங்களுக்கு தெரியும்ல, எடப்பாடி பழனிசாமி வாங்கின ஓட்டு எப்படின்னு தெரியும், பாஜக வாங்கின ஓட்டு எப்படின்னு தெரியும். அப்புறம் பாஜக என்ன பண்ணுவாங்க, பாதி சீட்டு தாம்பாங்க. 120, 117 சீட்டு தாம்பாங்க. அவர் எடப்பாடிக்கு கொடுத்துக்கிட்டு பாஜகவும் தான் சார் நிற்கணும். அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைச்சாங்கல்ல, பாதி போட்டு பண்ணுனாங்கல்ல, அதே கட்டாயத்துக்கு திரும்பி எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் தள்ளப்படுவாங்க. அது அப்ப இல்ல, இப்பவே சொல்றாரு அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான். ஆனா ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய இயக்கத்துக்காக குரல் கொடுப்பாருன்னு பார்த்தா இல்லையே, மழுப்பலான பதில தான் சொல்றாரு. 8 மாசம் இருக்கு பாத்துக்கலாங்கிறாரு. இல்ல அதிமுக தான் தனித்த ஆட்சி சொல்ல மாட்டாரு. அதாவது நாங்க இப்பவும் சொல்றோம், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட நீங்க ஒரு பேட்டி கேட்கும்போது அதிமுக வரலாறு தனித்த ஆட்சி தான்ட்டார். அதெல்லாம் ஓபிஎஸ் என்ன பின்வாங்கல. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் சில அதான் சொன்னால, சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் பேசப்படும். அதான் பாஜக செக் வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஸ்பீச்சு பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய செக். இந்த 2 மாசத்துக்குள்ள பாஜக நல்ல முடிவு எடுக்கணும். கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த சிண்டு முடிகிற வேலைகள் எல்லாம் விட்டுக்கிட்டு ஒழுங்காக கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒழுங்கான முடிவு எடுக்கணும் தேர்தல் கமிஷன் மூலமாக. இல்லைன்னா செப்டம்பர் 4 தொண்டர்களின் விருப்பத்துக்கு எதிராக என்டிஏ விட்டு வெளியில் வருவோம், களத்தை காணுவோம். அதுதான் எங்களுடைய தொண்டர்களுடைய கோரிக்கை. நீங்கள் என்ன நினைச்சிக்கீங்களோ அது நடக்குங்கிறார். நாங்கள் நினைக்கிறது என்டிஏ விட்டு வெளியில் வரணுங்கிறது சொல்கிறோம். என்டிஏக்கு தலைவர் எப்போ எடப்பாடி பழனிசாமி நம்ம கட்சி அபகரித்த ஒரு எடப்பாடி பழனிசாமி தலைவராக நியமிக்கப்பட்டார் அமித்ஷாவால், அந்த அமித்ஷாவையும் தூக்கி அடிங்க, எடப்பாடி பழனிசாமி தூக்கி அடிங்க, நம்ம மக்களை சந்திப்போங்கிறோம். வருவார், எங்க வராம போறாரு? தொண்டர்களுக்கான தலைவர் தானே, வருவார். கொஞ்சம் கொஞ்சமா வருவார். பொதுவாக தான் காய் நிறுத்துவார். அவரை பொறுத்த வரைக்கும் எடுத்த கவுத்தன்னு அடிக்க மாட்டார். அதுக்கு தான் இந்த 2 மாச காலம் பாஜகவுக்கு செக். 2 மாச காலம் சரி, இப்பயே 8 மாசம் தான் இருக்கு. இந்த 2 மாசம் செப்டம்பர் வரப்ப 6 மாச காலம் தான் இருக்கும். அந்த மதுரை மாநாட்டிலேயாவது நீங்க ஒரு முடிவு எடுத்து ஆகணும். இல்லைன்னா எப்போ அம்மா கடைசி 2010 கடைசியில் தான் மதுரையில் மாநாடை முடிச்சுட்டு வெற்றி முகத்தோடு வந்தாங்க.
அந்த மதுரை மாநாடை பார்த்து தான் அப்புறம் விஜயகாந்த் வந்து கூட்டணி அமைச்சவங்க. அது மாதிரி அந்த மதுரையில் நடக்கிற மாநாடை பார்த்து நடிகர் விஜய் வந்து கூட்டணி வைப்பார். என்ன நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மதுரை மாநாடு அதாவது ஒரு வலிமையான கட்சி தொண்டர்களுடைய எழுச்சியை பார்த்தாதான் இன்னொரு கட்சி ஒரு நாளை பாஜகவே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை என்டிஏ தலைவர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு கூட வந்து நிற்பாங்க. நீங்கள் அதாவது களம் மக்களுடைய சக்தி யார்கிட்ட இருக்கோ அவங்க பின்னாடி எல்லாருமே வந்திருக்காங்க. இது வந்து அன்னைக்கு புரட்சி தலைவருக்கு நடந்திருக்கு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நடந்திருக்கு, இன்னைக்கு புரட்சி மக்கள் தலைவராக இருக்கிற ஒரு அமைதி பேரறிஞர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நடக்குதுன்னு நினைச்சிக்கிறேன். கட்சி தொடங்கினதுல இருந்து நல்ல முறையில் செயல்படுறாரு விஜய். சரியான நேரத்தில் எங்களுடைய தார்மீக ஆதரவு விஜய்க்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வரும்னு சொல்றீங்க. முன்னாடியே நீங்க சொன்னீங்க ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஒரு இன்னைக்கே நான் சொல்றேன், நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு களத்தில் இறங்காமல் தாவேகா தலைவர் முன்னாள் நடிகர், இப்போ நம்ம நடிகர் விஜய்ன்னு சொல்கிறத விட தாவேகா கழகத்தின் தலைவர், அவருக்கு இன்றைய சூழ்நிலை 10-15% ஓட்டு இருக்குமா? நல்லா புரிஞ்சுருங்க. இப்போ என் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என் குடும்பத்திலேயே ஒரு 3 ஓட்டு அங்கே விழுந்துடும். பசங்க யங்ஸ்டேஜ் பசங்க ஓட்டு. இதை மாதிரி நாங்கள் அன்றைக்கி 77 புரட்சி தலைவர் தான் ஓட்டு போடணும், எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் நிர்பந்தப்படுத்துகிறோம். அதே போல் இன்றைக்கி எங்களோட பசங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இது வந்து இன்றைக்கி மக்கள் மனசில் இருக்கிறது. நாளைக்கு விஜயோட ஆக்டிவிட்டீஸ் வேறு, அவருடைய நடவடிக்கைகள் களத்தில் இறங்கின பிறகு மாறுறது, கடைசி காலத்தில் ட்ரெண்டு மாறுறது, அதெல்லாம் வேறு. இன்றைய சூழ்நிலையில் ஒரு 15% 10-15% ஓட்டை விஜய் தக்க வச்சிட்ருக்கார் வெளியில் வராமலே. சினிமாவில் காட்டிய இதுவும் அந்த இப்போதைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அதாவது அதுக்கு தான் நீங்கள் பல முறை அண்ணன் ஓபிஎஸ் அவர் எந்த இலக்கை நோக்கி அரசியல் செலுத்த போகிறாருங்கிறத பார்த்து தான் நம்ம செய்ய முடியும்னாரு. அவர் 20 ஆண்டு காலம் அம்மாட்ட பயணித்தவர். அரசியலோட யூகங்கள் யுக்திகள் எல்லாமே தெரியும், நடிவு சொல்லிவுகள் தெரியும். எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம கூவத்தூரில் போய் பதவி வாங்கிட்டு வந்து வரல, புரிஞ்சுட்டிங்களா? பதவியை, முதலமைச்சர் பதவியே வேண்டான்னு சொல்லி கையில் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் வழியில் வந்தவர். நல்லா புரிஞ்சுருங்க. அப்புறம் அவருக்கு எப்படி அந்த இதில் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ அதே காலகட்டத்தை அவர் யோசிப்பார். அதே நடிகர் விஜய்க்கும் யோசிப்பார். நம்ம 234 தொகுதியிலையும் கட்டமைக்க முடியாது. தனக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ். இன்னைக்கு ஓபிஎஸ்னா பட்டி தொட்டி கிராமத்தில் தெரியும். நடிகர் விஜய்க்கு இன்றைக்கி எப்படி சினிமா மூலமாக தெரியுதோ, புரட்சி தலைவி அம்மாவால் காட்டப்பட்ட ஒரே முகம் அண்ணன் ஓபிஎஸ் அவர். அப்போ இந்த 2 முகங்களும் சேரும்போது மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி விடுவாங்க. சார், நீங்கள் சொல்கிறீங்க விஜய்க்கு இப்போ 10-15% வாக்குகள் இருக்குன்னு. அது இப்போ வரைக்கும் அன்டெஸ்டட் தான், நிரூபிக்கப்பட்ட வாக்குகள் கிடையாது. பாஜக நீங்கள் என்னதான் விமர்சிச்சாலும் 24 நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவிகிதம்ங்கிறது நம்ம சொல்கிறது 11% அப்படிங்கிறது. அப்போது இவர் அன்டெஸ்டடாக இருக்கப்போ எவ்வளோ வாக்குகள் வாங்குவாருன்னு இருக்கு. இப்போ தான் களத்துக்கு வந்திருக்காரு. நேற்று நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த போராட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டினாலும் என்னப்பா 3 நிமிஷம் தான் பேசினார், இதுதான் ஒரு தலைவரோட பேச்சா அப்படிங்கிற விமர்சனம் இப்போ விஜய் மேலே வைக்கப்பட்டது. முழுமையாக களத்துக்கு வருவாராங்கிற கேள்வியும் இருக்கு. முழுமையாக களத்துக்கு வாராரா? அவர் வந்து ஒரு லெவல், அதுதான் சொன்னல, அவருடைய எலெக்ஷன் நேரம் நெருங்கும்போது, தேர்தல் நேரம் நெருங்கும்போது ஒரு தலைவரோட மாறுபாடுகள் மாறும். அதுக்காக நாங்கள் வந்து களத்தை விட்டு நாங்கள் ஓட முடியாது. எங்களுக்கு எங்கள் தலைவர் கொடுத்த இயக்கத்தை விட்டு நாங்கள் இன்னும் ஓட முடியாது. எங்கள் இயக்கத்தை காப்பாற்றணும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். அதுக்கு தானே எங்கள் இயக்கத்தை உருவாக்குனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழ்நாட்டு மக்களுக்காக 1000 ஆண்டு காலம் உழைக்க வேண்டிய கட்சி அதிமுக. புரட்சி தலைவி அம்மா சட்டமன்றத்திலே சொன்னாங்க, 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சியை அழிக்க முடியாதுன்னு சொல்லி சட்டமன்ற ஏட்டிலே எழுதி வச்சவங்க புரட்சி தலைவி அம்மா. இவர் அண்ணன் அதுக்காக என்ன அரும்பாடுபட்டு வரணுமோ, அதுக்கு என்ன கூட்டணி வியூகம் அமைக்கணுமோ அதை அமைப்பார். கடந்த காலங்களில் கட்சி காப்பாற்றப்படணும், கட்சி உடஞ்சிடக்கூடாது, இரட்டை இலை போயிடக்கூடாது, நான் எங்கள் கட்சிக்காக நான் முடிவெடுக்கிறேன்னு சொல்லி பல காலங்களில் ஒதுங்கி இருக்கிறாரு ஓபிஎஸ். அந்த மாதிரி ஒதுங்கிட மாட்டீங்கல்ல? 100% ஒதுங்க மாட்டார். அப்படி ஒதுங்கினா தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய பாவத்தை சம்பாதிச்ச சூழ்நிலைக்கு ஆளாகிடுவார். அதனால் அந்த பாவத்தை என்னைக்கும் செய்ய மாட்டார். அவரை நம்பியிருக்கிற தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற எந்த சூழ்நிலையும் ஒதுங்கி நிற்க மாட்டார். அது மட்டும் அப்படி ஒதுங்கதாக இருந்தால் அமித்ஷா அன்னைக்கு என்டிஏ தலைவர் விட்ட அன்னைக்கு அவர் ஒதுங்கி இருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. அமித்ஷாவே எதிர்த்து குரல் கொடுக்க தொடங்கிட்டார். அமித்ஷா செஞ்சது தப்புங்கிறத சொன்னார். அவர் எப்பேற்பட்ட ஆளானாலும் இருந்துட்டு போட்டோம், தப்பு தான்ட்டார். எடப்பாடி பழனிசாமியால் சொல்ல முடிஞ்சா? அந்த தைரியம், அந்த ஆளுமை அண்ணன் ஓபிஎஸ்க்கு இருக்குது. அவர் மக்களுக்காக உழைப்பார். மக்களுக்காக உழைக்கிறதா அவரை வந்து புரட்சி தலைவி அம்மா ஆளாக்கி விட்டுருக்காங்க. அந்த உழைப்பிலிருந்து அவர் என்னைக்கும் பின்வாங்க மாட்டார். விஜய் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறத பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க. அப்போது ஒருவேளை விஜயோட நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி அமையக்கூடிய பட்சத்தில்
இன்னும் துணை முதலமைச்சர்னு போவாரா, என்ன பொறுப்புல என்னவா ஓபிஎஸ் இணைவாருங்கிற ஒரு கேள்வி. என்டிஏ கூட்டணியில் இருந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் சொல்லி இவருக்கு பின்னாடி போய் நம்ம நிற்கிறதுக்கு ஒரு இளைய தலைமுறை முதலமைச்சராக வர்றதுக்கு வழிகாட்டியா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கலாமே, தப்பு இல்லையா? அவர் இன்னைக்கு கூட சொல்லியிருப்பார் அண்ணன் பண்டூர்ட்டியார், நானும் சரி அவர் ஓபிஎஸும் சரி முதலமைச்சர்லேருந்து பல பல பதவிகளை வகித்துக்கிட்டோம், இனிமேல் எதிர்காலம் வந்து வரக்கூடியவங்களுக்காக நாங்கள் உருவாக்கணும்னு சொல்லி தான் சொன்னாங்க. இந்த எண்ணம் வேறு யாருக்கு வரும்? தானே முதலமைச்சர் நான் தாயா முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு போய் நிற்கலையே. உருவாக்குற ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்கணும் தானே நினைக்கிறாரு. அதனால தப்பு இல்லையா? எடப்பாடி பழனிசாமியை போய் நம்பத்தகாத ஒரு நபரை கொண்டு போய் என்டிஏக்கு தலைவராக உருவாக்கி வச்ச பாஜகவுக்கும் அந்த புரட்சித் தலைவர் விதி அபகரித்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்தால குரல் கொடுக்க நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும்னா விஜய முதல்வராக்கிறதுக்கு அண்ணன் அரும்பாடுபடுறது தப்பு இல்லையே. இதில் என்ன தப்பு இருக்குது? உழைக்க தயாராக இருக்கும் அதிமுக தொண்டர்கள், தப்பு இல்லையா? விஜய் முதல்வராக்கி ஓபிஎஸ் பின்னணியில் வேலை செய்து அந்த காலகட்டம் அதுதான் நான் சொல்கிறேன். அவர் விஜய் வந்து ஒரு நாளைக்கு மனம் மாறி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே முதல்வராக இருக்கட்டும் சொல்லலாம், நான் துணை முதல்வராக சீனியாரிட்டி பர்சன் இருக்குல்ல. ஒரு நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க, அவர் வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் கூட சொல்லியிருக்காரு, நான் எதிர்கட்சி வரிசையில் எதிரில் இருந்து உங்களை கேள்வி கேட்க இருக்கிறேன்னு சொல்லி சர்க்கார் படத்திலே சொல்லியிருக்காரு. அதுபோல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை உட்கார வச்சுட்டு அவர் எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார்ந்துருந்து தவறுகளை திருத்துறதுக்கு நான் வரலான்னு இருக்கலாம். அவருக்கு இன்னும் வயசு இருக்குது, காலம் இருக்குது, அப்படி நடக்கலாம். இல்லை அண்ணா இல்லை தம்பி நீங்களே இருங்க, நான் கூடால இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுத்துகிறேன், நான் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபடுறதில்லை, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அரசியல் களம் தானே, நாளைக்கு எப்படி வேணாலும் மாறும். நம்ம நினைச்சே பார்க்கலையே. இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், ஸ்டாலினோட பையன் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக வந்துட்டாங்க. அதே மக்கள் வரவேற்றுட்டு தானே இருக்கிறாங்க, ஒன்றும் தப்பு சொல்லலையே. இதில் இன்னும் இப்போ நாங்கள் அதை வந்து ஏதோ விதாண்டவாதம் பண்ணலையே. அந்த கட்சிக்கு தேவைப்படுது கால நேர சூழ்நிலைக்கு அதிமுக மேலே பிரச்சனை வரக்கூடாதுங்கிறனால அவர் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு. இப்போமே மக்கள் வந்து நிறைவா எதிர்பார்த்து காத்திருக்கிறத ஓபிஎஸ்க்கு செப்டம்பர் 4ஆம் தேதி தான். ஏன்னா ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலையும் ஏதாவது ஒரு முடிவெடுப்பார்னு சொல்லி இப்போ மாபெரும் ஒரு மாநாடு அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பா அந்த மாநாட்டில் ஒரு நல்ல முடிவு வரும்னு அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும், அவரை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. அப்போது நல்ல முடிவுனா என்ன முடிவா இருக்குங்கிற எதிர்பார்ப்போம். டிடிவி தினகரன் சசிகலாவெல்லாம் அழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எல்லாரும் வருவாங்களா, இணையுமா? அப்படி இணையலைன்னா என்ன நடக்கும்? செப்டம்பர் 4 நீங்கள் சொல்லி அண்ணன் கொடுத்துருக்காரு மாநாடு. இதில் திரும்ப சசிகலாமா வருவாங்களா, தினகரன் வருவாங்களாங்கிறது அது அவங்களுடைய விருப்பங்கள். நான் நல்லா புரிஞ்சுனேன். ஆனால் தொண்டர்களும் மக்களும் இவர் பின்னாடி வர தயாராக இருப்பாங்க. நல்ல முடிவு எடுத்தால் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், என்டிஏ கூட்டணியில் நான் திரும்பி தொடர்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இவர் அண்ணன் பின்னாடி யாரும் நிற்க மாட்டாங்க. உண்மையை சொல்லிடுது. அதில் நானும் வந்து 2 கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒதுங்கி தான் நிற்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஆகாத ஆளை போய் நான் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி முடியாது. ஏற்கனவே ஒரு முறை முதலமைச்சராக கொடுத்து அதனுடைய அனுபவத்தை நம்ம பட்டுட்டோம். மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாதுங்கிறது தொண்டர்களுடைய எண்ணம். இன்றைக்கி இருக்கிற 88 மாவட்ட செயலாளர்களே நிறைய பேருடைய கருத்துக்களும் அதுதான். 99% என்டிஏ விட்டு நம்ம வெளியில் வரணும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு கேட்குறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இப்போ போடி தொகுதியில் நிற்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ்ஸை புகழ்ந்து போய் போடியில் பேசுவாரா? இல்லை எடப்பாடி தொகுதியில் போய் அண்ணன் போய் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேச முடியுமா? காலம் கடந்து விட்டது. 3 ஆண்டு காலம் வசைப்பாடல். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் நல்லவர் அல்ல, கொடநாடு கொலை குற்றவாளின்னு சொல்லி நம்மளே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். அதுக்கு பிறகு எப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று இவர் தான் நாளைக்கு முதல்வர் சொல்லி நீங்கள் எப்படி போய் நிற்பீங்க? அவர் மேலே 1000 குற்றச்சாட்டுகளை நம்ம கூறியிருக்கிறோம், பல தொலைக்காட்சிகளில் பேசியிருக்கிறோம். அண்ணன் நிறைய பேட்டி கொடுத்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இதை விட மோசமான சூழ்நிலையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை விமர்சனப்படுத்தியிருக்காரு, திருமதி சசிகலா அம்மாவை விமர்சனப்படுத்தியிருக்காரு, தினகரனை விமர்சனப்படுத்தியிருக்காங்க. இவங்க எல்லாரும் நாளைக்கு போய் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் சொல்லி நின்னா தமிழ்நாடு மக்கள் நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நீங்கள் புரிஞ்சிருங்க. நம்ம மேலே வச்சுருக்க மதிப்பு மரியாதையும் இழந்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும். அதனால் அந்த தவறு என்றைக்கும் நடக்காது. அதை நம்பி இருக்கிற பாஜக கூட நம்ம கலத்தி விட தயாராக இருக்கிறோம். நாங்கள் பாரத பிரதமர் மோடி வேணுங்கிறதுக்காக தான் 2024 சுயேட்சை வேட்பாளராக நின்று உழைச்சோம். அப்போ அந்த நம்பிக்கை இல்லாத பாஜக நமக்கு தேவையில்லை. உண்மையை சொல்ல போனால் இந்த பாஜக எங்கே இருக்குங்கிறத காட்டி அண்ணாமலையே இந்த எடப்பாடி பழனிசாமிக்காக தூக்கி போட்ட பாஜக நம்மளையே தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை முன்கூட்டியே அவர் செப்டம்பர் 4ஆம் தேதி நல்ல முடிவு எடுப்பார்.
நல்ல முடிவு தொண்டர்களையும் மக்களையும் மனசில் வச்சு அந்த முடிவு வரும்ங்கிறத காத்துட்ருக்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதுதான் எதிர்கால அரசியலுக்கு உகந்தது. எங்களுக்கு இன்றைக்கே ஒரு பதில் சொல்லுவாருங்கிறதா நாங்கள்லாம் காத்துட்ருந்தோம். இன்றைக்கே நல்ல பதில் சொல்லுவார்னு. சில விஷயங்களுக்காக சொல்ல முடியாதுங்கிறது அவரோட நிர்பந்தத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிடுவோம். எங்கிருந்தோ ஒரு நிர்பந்தங்கள் இருக்குது, கொஞ்சம் பொறுத்துடுங்க, 2 மாதத்தில் நம்ம சரி பண்ணிடலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவ்வளவுதானே. அவங்களுக்கு என்ன நடக்குது, செப்டம்பர் 4 என்ன ஓபிஎஸ் முடிவு எடுக்கிறாருங்கிறத பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்முடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. BTech, CSE, AI&ML, AINDS, Cyber Security, IT and ECE.